சொல்லுகிறேன். பிசாசு சொல்ல நானே ஒரு மிகவும் மோசமான பிசாசு. ஒத்த ஆவி வீட்டுக்குள்ளே வந்தாலே மொத்த சமாதானம் போச்சு. அப்போ நானே பொல்லாத ஆவி, ஆனால் என்னிலும் பொல்லாத இன்னும் அதிக வீரியமுள்ள 7 ஆவிகளை கூட்டிகிட்டு வந்து, அப்போ 7 + 1 8 ஆவிமா சேர்ந்து மறுபடியும் சுத்தமாக இருக்குது வீடு, இல்லை பரிசுத்தமாக இருக்குது. ஆனால் பின்வாங்கி போன வீடாக இருக்கலாம், மறுபடியும் உள்ளே வந்து அது தங்கும். அது எப்படி தங்கும்? முதல்ல ஒத்த பிசாசு, துரத்தி விடப்பட்ட பிசாசு வேறு எங்கேயும் இடம் இல்லை, யாருக்கும் ஆத்மாவிலையும் போக நேரம் இல்லை. ஆனால் எல்லா ஆத்மாவும் பரிசுத்தமாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? அவள் பழைய ஆத்மாவுக்கு தேடி போகணும்னு சொல்லிட்டு வர்றோம். இங்கே பார்த்தாச்சுன்னா சுத்தமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, உள்ளே போகலாம். புரிஞ்சுக்கிட்டு பின்வாங்கி போயாச்சு. இவன் மறுபடியும் பாவி ஆயாச்சு. அதனால் கூட்டிகிட்டு போய் தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிகிட்டு வந்து உள்ளே குடியிருக்க பார்ப்பான். அல்லேலூயா. ஆகவே உங்கள் இருதய கதவுகளை திறந்து வைக்காதீர்கள் பிசாசுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் எண்ணங்களை எல்லாம் பிசாசு பக்கத்துக்கு திருப்பாதீங்க. எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இருதயமாக இருக்க வேண்டும் எந்நேரம். இல்லைன்னா பிசாசு உள்ள வந்துடுவோம். அல்லேலூயா. இது ஒருவருக்கு இல்லை, எல்லோருக்கும் சொல்லுகிற ஒரு ஆலோசனை. அவை பின்னிட்டு போனாலே ஆண்டவர் கை விட்டுருவார். அதான் ரகசியம். புலம்புனாலே கை விட்டுருவார். ஆகவே அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அந்த புலம்புதல். அல்லேலூயா. புலம்புறவங்களுக்கு என்ன கொடுப்பார்? புலம்பல் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 65 வசனம் கொடுத்துருவார். வாசி பார்ப்போம். புலம்புற கூட்டங்களை கொடுக்குற ஒரு வேதவசனம். அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர். உம்முடைய சாபம், கர்த்தருடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். அப்போ கர்த்தரை சபிப்பார். கர்த்தரை பின்வாங்கி போனால் சபிப்பார். அவை கிறிஸ்தவன்னு சொன்னால் முன்னேறித்தான் போனோம். அல்லேலூயா. இடது பக்கம் கூட பார்க்கக்கூடாது, வலது பக்கம் கூட பார்க்கக்கூடாது, பின்னாடி கூட பார்க்கக்கூடாது. என்னது? இடது பக்கம் திரும்பக்கூடாது, வலது பக்கம் திரும்பக்கூடாது. நம்ம வேலை என்ன? இயேசு கிறிஸ்துடைய முகத்தை பார்த்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கிற வேலை தான் நமக்கு தரப்பட்டிருக்க ஒரு வழி பாதை. அது திரும்பி வர்றதுக்கல்ல, பரலோகம் என்ற ஒரு பாதை. அதை பார்த்து தான் நம்ம போகணும். இடது பக்கம் திரும்பினா ஒரு சாத்தான் நிற்பான், வலது பக்கம் திரும்பினா ஒரு சாத்தான் நிற்பான், பின்னாடி வந்தால் இன்னொரு சாத்தான் நிற்பான். அப்போ சாத்தானை பார்த்தா என்ன செய்வான்? இழுத்துருவான். சாத்தான் என்பது சாரி கட்டின சாத்தானும் உண்டு, உண்டா இல்லையா? பாவாடை கொடுத்தா சாத்தானும் உண்டு, உண்டா இல்லையா? நிர்வாண பேய்களும் உண்டு, உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. அனுபவம் கேட்கணும். நான் ஒரு சாட்சி பற்றி சொல்கிறேன். நான் சினிமா பார்க்குறதுல ரொம்ப தீவிரமானவன். அந்த காலத்தில் மார்த்தாண்டத்தில் ஒரு தியேட்டர் ஆரம்பித்த அன்னையிலிருந்து எல்லா செகண்ட் ஷோயும் நம்ம இருப்போம், ஃபஸ்ட்டும் இருப்போம். படம் பார்க்கறதுக்கு ஒரு மிகவும் உற்சாகத்தோடு போவேன். படம் பார்த்து முடிஞ்சதும் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயம் உண்டாகும். ஏன்னா கொஞ்சம் இருளான பிரதேசம். அன்னைக்கெல்லாம் வெளிச்சம் ஒன்றும் கிடையாது. பேய்கள் எல்லாம் அதிகமாக நடனம் ஆடுகிற ஏரியா எங்கள் ஏரியா. ஏன்னா அப்பப்போ பேய் கதைகளெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பிசாசு அடித்து செத்தான், பிசாசு அடித்து செத்தான். இந்த மாதிரி தான் வாரத்துக்கு 1 2 போயிடும். செவ்வாய் 1 வெள்ளி 1 2 போயிட்டே இருக்கும். ஆகவே அந்த இடத்துல படம் பார்க்குறது உற்சாகமாக போவேன். இந்த லாஸ்ட் பஸ் 12 மணிக்கு இங்கே வந்து நிற்கும். அப்புறம் நடுராத்திரி வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ஆனாலும் ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டு போவேன். ஒரு முறை வீட்டினுடைய அருகாமையில் ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு பின்னாடி இவ்வளோ உயரமான ஒரு நாய் நிற்கிறது. இவ்வளோ உயரமான நாய் நிற்கிறது. ஒரு நாயும் பெரிய நாயின்னு தெரிஞ்சு என்ன பண்ணேன்? நாயேன்னு சொல்லிட்டு போனேன். பேயை பார்த்து என்னது நாயேன்னு. அது உடனே காணாமல் போச்சு. நான் நினச்சேன் அது இருளாக மறைஞ்சு போயிருக்கோம். யாருக்குமே இருள் தான், ஒரு அமாவாசை இருளோட இருள் அது மறைஞ்சு போயிருக்கோன்னு நினச்சேன். ஒரு டேனிங் உண்டு. ஒரு 10 அடி தாண்டதுமே ஒரு டேனிங் வரும். டேனிங்கை திரும்பி பார்த்தாச்சுன்னா நடு ரோட்டில் ஒருத்தன் நிற்கிறான், ஒரு 9 அடி உயரத்தில். மனுஷன் 6 அடி வரைக்கும் இல்லை, இவனை 9 அடி உயரத்தில் நிற்கிறான். நல்லா வெள்ளை வேட்டியெல்லாம் கட்டிட்டு நிற்கிறான். அப்போது தான் எனக்கு புரிஞ்சுது பைபிள் என்ன சொல்லுதோம். பைபிளில் வேதத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே,
பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது. அல்லேலூயா. இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அது நம்முடைய கூடாரம், நம்முடைய சரீரம். உங்ககிட்ட பே வராதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவள் பே வந்திருக்குன்னு சொன்னால் நம்முடைய மீறுதல் பாவங்கள் வந்திருக்கு. இப்போ பைபிளில் எத்தனையோ பேய்கள் உண்டு இல்லைன்னு நிறைய பேர் பட்டிமன்றம் நடத்துகிறாங்க இன்னைக்கு, இல்லையா? பேய் இல்லை, அப்படி ஒரு சமாச்சாரமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் பேய்கள் இருக்கிறது. அதான் வாதை உன் கூடாரத்தை. வாதை பேய்களை மிகப்பெரிய வாதை என்ன? பெரிய மந்திரவாதியெல்லாம் வாதையத்தான் அனுப்புவான், பேயை அனுப்ப மாட்டான். அது தூக்குப்பிடி சித்தது, விபத்தில் சித்தத்தெல்லாம் அனுப்ப மாட்டான். பெரிய வாதையை நல்ல பலி கொடுத்து அனுப்புவான். அது சின்ன சிக்கனுக்கெல்லாம் அது பயப்படாது. பெரிய ஆடு தான் கொடுக்கணும். அது நேற்றுக்கு ஆட்டு கதை நேற்றுக்கு சொன்னேன். பெரிய வாதைக்கு பெரிய பலிகளை செலுத்தி ஏவி விட்டுருவானுவோம். அது போச்சுன்னு ஒரு ஆளை கொல்லாமல் போகாது. இப்போ நேருக்கு நிற்கிறது யார்? கட்டையில் அழைக்கப்பட்ட ஜேபிஆரும் நேர எதிர வாதையும். அது புரிந்து விட்டது. நாய் வாதையாக மாறி மனிதனாக நிற்கிறது. திரும்பி பார்த்தா நாய், முன்னாடி பார்த்தா பேய். அப்போ வாதையும் பேய்க்கும் நடுவில் நாய். இந்த முடியெல்லாம் செலுத்து போய் அந்த குளிர்காலத்திலையும் நல்லா வியர்த்து கொட்டியது. பேயை கண்டு நடுங்கினது அங்கத்தான். உற்சவ கையை தட்டுங்க. பேயை முகமுகமாய் பார்க்கிறேன். ஆனால் என்ன ஆராய்ச்சி பண்ணுறேன். பின்னாடி போனால் அந்த நாய் நம்மளை அடிக்கும், முன்னாடி போனால் இவன் அடிப்பான். இப்போ பின்னாடியும் முன்னாடியும் நமக்கு ஆபத்து இருக்கிறது. அப்போது அன்னைக்கு பிதாசுதன் பரிசுத்தாவி போட தான் தெரியும். உடனே சிலுவையில் எல்லோரும் நெற்றியில் வரையும் மாதிரி நானும் 4-5 பட்டா போட்டாச்சு. போட்டாலும் என்னாலும் தைரியத்தை வரவழைக்கிறான். அப்போது முன்னாடி போனால் அடிப்பான். சரி, கத்தி யாராவது கூப்பிடுவோம், ஆபத்துக்கு யாரையாவது கூப்பிடுவோம் நினச்சா தொண்டையிலேருந்து வார்த்தை வராது. தொண்டையிலேருந்து ஏதோ ஒரு கை பிடிச்சி வச்சுருக்கு. அப்போ மூச்சு திணறல் போல் நமக்கு வருது. அப்போ சோலி முடிஞ்சு போச்சு இன்னும் நம்ம ஃபீல் பண்ணியாச்சு. ஆனாலும் இயேசுவே நீர் என் தெய்வம் ஐயா, அவ்வளோதான். ஆனால் அரசு ஆனாலும் அவரை ஏற்றுக்கொண்ட மனுஷன்தான். இயேசுவே நீர் என் தெய்வம். உடனே நம்ம இன்னைக்கு பெந்திகோஸ்துனா பேய் விரட்டுக்கு என்ன தருவார்? அபிஷேகத்தை தருவார், வல்லமையை தருவார், அக்கினியை தருவார். நமக்கு தெரியாமலே அது 3 இறங்குமா மாற்றங்கள். கேட்கிறவர்களுக்கும் தொடப்படுகிறவர்களுக்கும் மாற்றங்கள் உண்டாகும். இல்லைன்னா அவர் 300 பேயாவது அன்னைக்கு அழிச்சிடுவார், அந்த செகண்டில் அழிச்சிடுவார். அன்னைக்கு அரசுக்கு அபிஷேகம் வந்தால் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அன்னைக்கு என்னார்? இடுப்பில் பெல்ட் இருக்குல்ல, சத்தம் கேட்குது, இடுப்பில் பெல்ட் இருக்குல்ல, காலாட்டுன்னாச்சு ஒரு சத்தம். ஒரு ஆள் சொல்லித்தரான். நான் அப்போ பேண்ட்டு சட்டையும் இன் பண்ணிட்டு தான் நடப்பேன், ஷூ எல்லாம் போடுற காரியம். அண்ணோட பேயை பார்த்து அன்னையிலேருந்து இன்றைக்கி ஒரு ஷூ போடுற பழக்கம் நம்மகிட்ட இல்லை. அது என்னன்னு தெரியல, அன்னைக்கு தான் ஷூ போட்டது. பிறகு பெல்ட்டை கலத்தியாச்சு. பெல்ட்டை கலத்தி அப்படி, நீ ரஜினி படம் பார்த்துருக்கல்ல, எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கல்ல, ஆட்டு. நான் ஆட்டினேன் இப்போ கொஞ்சம் வெள்ளம் வந்து பேய் அடிக்க போகிறேன். இன்னைக்கு வசனத்திலேக்கம் பேய் அடிக்கிறோம், அன்னைக்கு அப்படி இல்லை, ஆட்டிட்டு நிற்கிறேன். ஆனாலும் திரும்பி பார்க்காத அப்படி நிற்கிது செல்ல மாதிரி. ஆனாலும் ஆட்கள் கதை சொல்லுவாங்க, திரும்பி பார்த்தா அதுக்கு பல்லு இருக்காது, வாயெல்லாம் இருக்கும், பயந்தே சத்துருவோமே. ஆண்டவரே அதுக்கு என்ன வழி? நீ முன்னோக்கி நட, உடனே கையை கறக்கி இஞ்சன்னா பல்ல கடிக்கிறேன். 50 பேர் இருந்தாலும் அடிக்கிற பலன் வந்தாச்சு, உலக பலன். இது ஆண்டோடைய ஆலோசனை. கையில் பெல்ட் இருக்குது, வேகமாக நடக்கிறேன். வேக கிட்ட போயாச்சு. இனி அடித்தா ஆக தோள்பட்டையெல்லாம் படும். உடனே
இந்த ஒரு செஸ் விளையாடுவாங்க பாருங்கள், தலையில் ஒன்றை தூக்கி இப்படி வைப்பாங்க எல்லாம். அதே மாதிரி யாரோ வந்து தூக்கி இப்படி வச்சாச்சு. அப்போ மனுஷன் அல்ல என்று புரிந்து கொண்டு யாரோ தூக்கி வச்சாச்சு. உடனே அது நடக்குது. அந்த லுங்கியெல்லாம் ஒரு காலத்தில் இந்த பெண்களுடைய பாவாடை மாதிரி ஆண்கள் உடுக்க ஆரம்பித்தார்கள் தெரியுமா? தச்சு கட்டுற காலம் சமீபத்தில் தான் அந்த பழக்கம் வந்தது. லுங்கியை வேட்டி மாதிரி கட்ட மாட்டாங்க, ஏன்னா அவுந்து போயிடும்னு பயந்து போய் அதை மூட்டி கட்டிடுவாங்க. அப்போ அந்த பாவாடை வேகமாக நடக்கும்போது நான் கிச்சு கிச்சு சத்தம் கேட்கும் பாருங்க, அது எனக்கு அது கேட்குது. அவன் லுங்கி கட்டின பேயான்னு கேட்குறேன். கையில் பெல்ட் இருக்குல்ல, ஏறி லுங்கி கட்டின பேயா அப்படின்னு கேட்குறேன். அடுத்த கட்டம் என்ன கேட்குதுன்னா செருப்பு அது நடக்க ஆரம்பிச்சு. நான் நடக்க ஆரம்பிச்சு அந்த சத்தம் தான் கேட்குது. அடுத்து செருப்பு போட்டிருக்கு, ஸ்லிப்பர் போட்டிருக்கு. ஸ்லிப்பர் ஏன் போட்டிருக்குன்னு சொன்னால், நான் ஷூ போட்டிருக்கேன், அது ஸ்லிப்பர் போட்டிருக்கு. நல்ல வேளை என்னமோ ஷூவை கழட்டாமல் விட்டுது. அப்போ அந்த ஸ்லிப்பரில் ஒரு சத்தம் கேட்குது. எப்படின்னா, அந்த காலத்தில் ஒயிட் ஸ்லிப்பர் ஒரு காலம் உண்டு, அதுக்கப்புறம் கலர் ஸ்லிப்பர் வந்த காலம். இந்த சிவப்பு ஸ்லிப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் பச்சை கலர் சிவப்பு கலர்லாம் வச்சுருக்கோம். இந்த பெண்களுக்கு பாவாடை டிசைன் மாதிரி அந்த செருப்பு இறங்கின நேரம் அது நடக்கும்போது என்ன நடக்கும்? சத்தம் கேட்கும், டப்பு டப்பு சத்தம் கேட்கும். ஸ்லிப்பர் சத்தம் நல்லா கேட்கும். ஓ, நீ செருப்பு போட்டு நடக்கிறியா? அவள் செருப்பு போட்டு நடக்குது அப்படின்னா அவனை காலை பார்க்கணுமே. காலை பார்த்தா காலை காணோம், வெறும் பாவாடை நடக்குது, கீழே பாவாடைகளை காலை காணல. ஐயோ, ஆராய்ச்சி, நிஜம் ஆராய்ச்சி. இங்கே இன்னொன்று பொய்யலும் பேச முடியாது இல்லையா? அவள் நடக்க ஆரம்பிக்குது. நடக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு தோணுச்சு, பேய் பயந்து விட்டது, என்னை கண்டு பேய் பயந்து விட்டது. இல்லை நடக்காது இல்லை, அது நடந்து போயிட்டே இருக்கு. அப்போ என் வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. என் வீட்டு பக்கத்தில் வரும்போதெல்லாம் வலது பக்கத்தில் ஒரு கல்லறை தோப்பு உண்டு. எங்களோட முதியோர்களை அவனை அடக்கம் பண்ணியிருக்கு. அப்போ கொஞ்சம் தைரியம், ஏன்னா முன்னோர்கள் காப்பார்கள்னு ஒரு தைரியம் உண்டு சிலருக்கு. அப்போ இனி எனக்கு தாத்தாயும் பாட்டியெல்லாம் என்ன காத்துடணும். உடனே இந்த பேயை ஒரு கெட்ட வார்த்தை பேசணுன்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த பேயை ஒரு கெட்ட வார்த்தை பேசணும். இந்த பொய்க்கு ஒரு கெட்ட வார்த்தை பேசினா அது திரும்பி பார்க்கணும், அடிக்கணும். இதுதான் எனக்கு ஸ்கெட்சு. எப்போ திரும்புறியோ அப்போ அடிதான், எப்போ அடிதான். ஆகவே கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு வாயை திறக்கவும் ஒரு சத்தம் பரத்திலிருந்து, பேசாத. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். களி கூறு களி கூறு, கர்த்தர் புதியன செய்திடுவார். கர்த்தர் புதியன செய்திடுவார். அதை இன்று நீ காண்பார், அதை இன்று நீ காண்பாய். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகனே. ஆமென் சொல்லுங்க. ஆகவே கெட்ட வார்த்தை பேசுன்னு நிறுத்திட்டேன். இல்லைன்னா பேய்க்கு அன்னைக்கு நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருப்பேன், அது திரும்பி பார்த்துருக்கோம், நான் அடிச்சிருப்பேன். ஒன்றே அது அழிஞ்சிருக்கும், இல்லைன்னா நான் அழிஞ்சிருப்பேன். அல்லேலூயா. ஆனால் அந்த தேவனுடைய அந்த சப்தம் இன்றைக்கி தேசத்துக்கு சொல்லுகிறேன். அநேகர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க இல்லையா? பரிசுத்த ஆவியை பெற்றும் வீடுகளில் சண்டை வரும்போது பச்சைக்கு கெட்ட வார்த்தை பேசுகிற பழக்கம் உண்டு, உண்டா இல்லையா? உண்டு.
கணவனை பார்த்து மனைவியை பார்த்து கணவனும், இல்லை பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்களும், இல்லை பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகளும், இல்லைன்னா சத்துருவை பார்த்து ஜனங்களும் கெட்ட வார்த்தை பேசுவார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாதிருப்பாயாக. பேய்க்கிட கூட கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் எப்பேற்பட்ட தெய்வம் ஐயா, நம்முடைய தெய்வம். நான் பேயத்தானே கெட்ட வார்த்தை பேசுகிறேன், உம்முடைய பிள்ளைகளை இல்லையே. ஆனால் அனுமதிக்கல ஆண்டவர். அதான் நம்ம ஜீவனுள்ள தேவன். சூப்பராக கையை தட்டுங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, பேய் நடக்க ஆரம்பிச்சு. ஏன்னா வீடு வந்துருச்சு. வீட்டு முற்றத்தில் 2 சிங்கம் வச்ச ஒரு கேட்டு இருக்கும். இரும்பு கேத்த பிடிச்சேன். இரும்பில் பிடிச்சா பேய் வராதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அப்போ ஒரு கை இரும்பு, ஒரு கை பெல்ட்டு. ஆனால் திரும்பி பார்த்தா கட்டாரத்தை பேசிடுவேன். அந்த மனசு எனக்கு உண்டு. அது வெகு தூரம் ஒரே ரோடு, ஸ்ட்ரைட் ரோடு போயிட்டே இருந்தது. அப்படியாக ஒரு பேயை பார்த்தேன். அல்லேலூயா. வாதையை பார்த்தேன். மறுநாளுக்கு 4:30 மணிக்கு ஒரு செய்தி பரவுகிறது. எந்த இடத்துல பேயை முதலாக சந்தித்தனோ அந்த வீட்டினுடைய எதிர்பாகத்தில் இருந்த பெல்தாஸ் என்ற சகோதரன் மரித்து விட்ட செய்தி காதுகளில் வந்து விட்டது. உச்சாம கையை தட்டுங்க. இப்போ பாருங்கள், பேய் வந்தால் சும்மா வராது, யாரையும் கொண்டு தான் போகும். சரியா? ஆனால் ஆண்டவரோட பிள்ளைகளை அப்போ அன்னைக்கு எனக்கு தான் அது காவு வச்சுருந்து ஸ்கெட்சு போட்டிருக்கோம். நீ சினிமா பார்த்துட்டு வா, ஒன்றும் வழியில் நான் பார்த்துக்கலான்னு. அதாவது நாயாக நின்றுது, அடுத்து மனுஷனாக நின்றுது. ஆனால் ஆண்டவர் எப்படியோ ஆர்சியில் இருந்த எனக்கிட்ட இப்படி உலக காரியங்களை சொல்லி, அவங்ககிட்ட பரிசுத்தாவை பற்றி சொன்னால் நான் திட்டுவேன். இந்த சில ஆட்கள் பரிசுத்தாவை பற்றேன் என்று சொன்னாலே அது எனக்கு மகாபுரிய கோபம் வரும். ஏயா, பரிசுத்தம்னாலே அது பரிசுத்த ஆண்டவர். நீ முந்தா நாளை வரையும் கெட்ட வார்த்தை பேசுனா, இன்றைக்கி பரிசுத்த ஆவி பெற்றேன்னு சொன்னால் நான் எப்படி ஒத்துக்கிடுவேன்? நீ கடவுளை பார்த்தேன்னு சொன்னால் நானே ஒத்துக்கிட மாட்டேன். கடவுளை யாரையா பார்க்க முடியும்?